இசைப்பிரியா கொலை செய்யப்பட்ட விடயத்தில் முன்னாள் ராணுவ தளபதிகளுக்கு தொடர்புள்ளது. மஹிந்த ராஜபக்ச கோட்டாபய ராஜபக்சவுக்கும் தொடர்பு உள்ளது என்பதை உறுதியாக கூறுகின்றேன். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா அதிரடி கருத்து. இசாரா செவ்வந்தியை விசாரணை செய்த சிஐடிக்கு காத்திருந்த அதிர்ச்சி. விசாரணைகளில் பல உண்மைகளை உளறிய செவ்வந்தி படகில் இந்தியா செல்லும் போது இடைநடுவில் நான் அழுதேன் என போலீசாரிடம் வழங்கிய வாக்குமூலம். இசாரா செவ்வந்தியை படகில் கூட்டிச் சென்ற யாழ்ப்பாணம் குருநகரை சேர்ந்த 3 பேர். விசேட தேடுதல்கள் ஆரம்பம். இசாரா செவ்வந்தியுடன் கைது செய்யப்பட்ட கம்பகா பாபா வழங்கிய அதிரடி வாக்குமூலம். சிக்கப் போகும் கெசல் பத்ர பத்மே மற்றும் பல அரசியல்வாதிகள். ඕලුගර මහත්තයාගේ මූණම තියෙන නේපාල නෝනා කෙනෙක් එක්ක කාර් එකේ වාඩි වෙලා ඉන තැන ඉඳන් இந்த அரசாங்கம் கோழைத்தனமாக நடந்து கொள்கின்றது. இசாரா செவ்வந்தியை கைது செய்த ரொஹான் ஒலுகல பெண் போன்று நடந்து கொள்கின்றார் என கடுமையாக விமர்சித்த உதய கம்மன்வல. இசைப்பிரியா கொலை செய்யப்பட்ட விடயத்தில் முன்னாள் ராணுவ பிரதானி கபில ஹெந்த விதாரணவின் குழுவுக்கு தொடர்புள்ளது என்று முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இறுதிப் போரின் போது 2,35,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இராணுவத்தினரிடம் சரணடைந்தார்கள். பல்லாயிரக்கணக்கான விடுதலை புலிகளும் மக்களாக சரணடைந்தார்கள். அவர்களுக்கு தேவையான உடை, உணவு, மருந்து என்பனவற்றை வழங்கி புனர்வாழ்வில் இருந்து செல்லும் வரை அனைவரையும் முறைப்படியாக பாதுகாத்தோம். எனினும் இறுதிப் போரின் போது இடம்பெற்ற சில விரும்பத்தகாத சம்பவங்கள் தொடர்பிலும் இன்றளவும் பெரும் சர்ச்சைகள் நிலவி வருகின்றன. அவற்றில் ஒன்று இசைப்பிரியாவின் படுகொலை. இசைப்பிரியா படுகொலை செய்யப்பட்ட விடயத்தில் முன்னாள் இராணுவ பிரதானி கபில ஹெந்த விதாரணவின் குழுவுக்கு தொடர்புள்ளது என்று உறுதியாக கூறுகின்றேன் என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் தீர்க்கமான விசாரணைகள் இடம்பெற வேண்டும். அத்துடன் சரணடைந்த சிலரை கொலை செய்த குற்றச்சாட்டு ஜெகத் ஜெயசூரிய மீதும் காணப்படுகின்றது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் ஜெகத் ஜெயசூரியவுக்கு எதிராக நான் இராணுவ விசாரணைகளை கூட முன்னெடுத்தேன். விசாரணைகள் இடம்பெறும் போது இடைநடுவில் நான் பதவி விலக்கப்பட்டு ஜெகத் ஜெயசூரிய இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டார். அப்போது ஜெகத் ஜெயசூரிய மீதான குற்றச்சாட்டு தொடர்பில் மஹிந்தவிடம் தெரிவித்தேன். எனினும் அதனை கருத்தில் கொள்ளவில்லை. இராணுவத்தினருக்கு எதிரான விசாரணைகள் தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். சர்வதேசத்திலிருந்தும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதால் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் கீழ் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல்காரரான கணமுல்ல சஞ்சீவுவை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வழங்கிய குற்றச்சாட்டில் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் இசாரா செவ்வந்தியிடமிருந்து பல தகவல்கள் அம்பலமாகியுள்ளன. கொலைக்கு பின்னர் அவரை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க திட்டமிட்ட கும்பல்களை தேடி காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலையில் அவரை இந்தியாவுக்கு கடத்துவதற்கு உதவியதாக கூறப்படும் வடக்கைச் சேர்ந்த அதுவும் யாழ்ப்பாணத்தின் குருநகரைச் சேர்ந்த 3 பேர் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த சந்தேக நபர் முன்னர் பல்வேறு குற்றவாளிகள் மற்றும் பிறரை சட்டவிரோதமாக படகு மூலம் இந்தியாவுக்கு அழைத்து சென்றுள்ளதாகவும் காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த மனித கடத்தல்காரர்களுக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தம் கெசல்பத்ர பத்மேவால் வழங்கப்பட்டது என்பது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதன்படி மே 6ஆம் திகதி யாழ்ப்பாணத்தில் உள்ள குருநகர் பகுதியிலிருந்து இசாரா ஒரு சிறிய படகில் மேலும் 3 பேரின் பாதுகாப்பில் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இசாராவை இந்தியாவில் இறக்கிவிட்ட பிறகு மூவரும் அதே படகில் யாழ்ப்பாணத்திற்கு திரும்பியதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் மூவரின் அடையாளங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. மேலும் இசாராவை அனுப்பும் நடவடிக்கைக்கு தலைமை தாங்கிய முக்கிய மனித கடத்தல்காரர் கைது செய்யப்பட்ட பின்னரே அவர்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு 3 பேருடன் சிறிய படகில் கடல் கடந்து சென்ற மிகவும் பயங்கரமான அனுபவம் என்று இசாரா செவ்வந்தி குறிப்பிட்டுள்ளார். படகு கவிழ்ந்து கடலில் மூழ்கி விடுவோமோ என்ற பயத்தில் தான் அழுததாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் இசாராவை கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்து சென்று இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கு முன்பு அவர் மறைந்திருந்த 2 வீடுகள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இதுவரையில் மொத்தமாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ඕලුගර මහත්තයාගේ මූණම තියෙන නේපාල නෝනා කෙනෙක් එක්ක කාර් එකේ වාඩි වෙලා ඉන තැන ඉඳන්
கணமுல்ல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தியை காவல்துறை அதிகாரி ஒலுகல சேலை அணிந்து மாறு வேடத்தில் கைது செய்துள்ளதாக மக்கள் நினைக்கும் அளவுக்கு அரசாங்கம் ஊடக அனுசரணையை வழங்கியுள்ளதாக பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்வல தெரிவித்துள்ளார். அந்த கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக மாநாட்டில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், இதற்கு முன்னரும் குடு சலிந்து, ஹரக்கட்டா, மாகந்துர மதுஸ் போன்ற குற்றவாளிகள் வெளிநாட்டிலிருந்து அழைத்து வரப்பட்டனர். ஆனால் எவ்வித ஊடக பிரசன்னமும் அங்கு இருக்கவில்லை. நேபாளத்தில் இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டது முதல் இலங்கை வரும் வரையில் ஒலுகல அவரின் அருகாமையிலிருந்து பல புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட பின்னர் குற்றவியல் சட்டக்கோவையின் பிரகாரம் அடையாளம் காண்பதற்காக அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட வேண்டும். ஆனால் செவ்வந்தியை நாட்டு மக்கள் அனைவரும் பார்த்துவிட்டனர். அதனால் இசாரா செவ்வந்தியால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சியங்கள் தொடர்பிலும் பெரும் சிக்கல் நிலை ஏற்படும். அரசாங்கத்தின் உறுப்பினர்களே இந்த குற்றவாளியை வர்ணிப்பதன் மூலம் சிறு பிள்ளைகளின் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். இப்படியான குற்றவாளிகளை சிறுவர்கள் கதாநாயகர்களாக நினைக்கக்கூடும். இதனால் அரசாங்கம் பாரிய தவறு செய்துள்ளது. திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருபவர்களை அடைமொழி கொண்டு அழைக்காமல் அவர்களுடைய பிறப்புச் சான்றிதழின் பெயர்களை கொண்டே அழைக்க வேண்டும் என உதயகம்மன்வல தெரிவித்துள்ளார். இசாரா செவ்வந்தியுடன் நேபாளத்திலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டவர்களில் கம்பகா பாபாவும் ஒருவர். அவரிடமிருந்து கொலை முயற்சி தொடர்பான தகவல்கள் களனி பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வெளியாகியுள்ளன. கெரவலப்பட்டிய அதிவேக வீதி நுழைவாயிலுக்கு அருகாமையில் உள்ள வடிகாலில் கண்டெடுக்கப்பட்ட சுமார் 50 T-56 ரக துப்பாக்கிகளின் தோட்டாக்கள் கம்பகா ஒஸ்மானை கொல்ல கெசல்பத்ர பத்மே தயாரான போது தமக்கு வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் உரிய வெடிமருந்துகளை கையிருப்பில் வைத்திருக்குமாறும் தேவைப்படும் போது அவற்றை மீண்டும் பெற்றுக்கொள்வதாகவும் கெசல்பத்ர பத்மே கூறியதாக கம்பகா பாபா வாக்குமூலம் அளித்துள்ளார். அத்துடன் கம்பகா பாபா நாட்டில் தங்கியிருந்த காலத்தில் ஆடம்பர வீடுகளில் தங்கியிருந்ததாகவும் 1 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான மாத வாடகை அடிப்படையில் அவர் தங்கியிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கெசல்பத்ர பத்மே வீடுகளுக்கான வாடகையை செலுத்தியதாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. கம்பகா பாபா மேலதிக விசாரணைகளுக்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார். கணமுல்ல சஞ்சீவ படுகொலை சம்பவத்தின் பின்னர் இசாரா செவ்வந்திக்கு அடைக்கலம் வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள மத்துகம பிரியங்கா கடந்த மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சுயேட்சை குழுவில் இவர் களமிறங்கியுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இசாரா செவ்வந்திக்கு நாட்டை விட்டு தப்பிச் செல்ல ஆதரவளித்த மத்துகம ஷான் அரோஸ் ஜெயசிங்க என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் பிரியங்கா என்ற பெண்ணுக்காக தனது முகநூல் மூலம் பிரச்சாரம் செய்துள்ளார். இந்த ஷான் என்ற குற்றவாளி மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் ராஜபக்சக்கள் கட்சியில் இருந்த பல முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு மிக நெருங்கிய தொடர்பை பேணி வந்தவர் என்றும், இவர் தற்போது 4 கொலைகள் மற்றும் கப்பம் கோருதல், வட்டிக்கு பணம் கொடுத்தல் என்ற பலதரப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டுள்ளமையும், பாதாள உலகக்குழு செயற்பாடுகள், போதைப் பொருள் கடத்தல் செயற்பாடுகளிலும் இவர் ஈடுபட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே மத்துகம ஷான் இசாரா செவ்வந்தியை தப்பச் செய்வதில் மிக முக்கியமான சந்தேக நபர் என்றும், அவருடைய அத்தையாரான பிரியங்காவும் அதிலே ஈடுபட்டுள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. 52 வயதுடைய சந்தேக நபரான பிரியங்காவினுடைய மகனும் பல பாதாள உலகக்குழு செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்த சுத்தா என்று அழைக்கப்படும் நபர் என்பதும் தெரிய வந்துள்ளது. பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கணமுல்ல சஞ்சீவ என்பவரை கொலை செய்த பின்னர் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்வதற்கு இசாரா செவ்வந்திக்கு உதவி செய்ததாக கூறப்படும் 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ள ஒரு சிலரும் இதில் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தி வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளுக்காக இசாரா செவ்வந்தி தலைமறைவாக இருந்த கிளிநொச்சி பிரதேசத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு போலீசாரின் நடவடிக்கைகள் குறித்து உளவு பார்த்து இசாரா செவ்வந்திக்கு தகவல் வழங்கியதாக கூறப்படும் போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த மதுகம ஷானின் சகா உள்ளிட்ட 3 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் எதிர்வரும் 24ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்கும்படி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தி வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் கிளிநொச்சியைச் சேர்ந்தவர்களும் அடங்குகின்றார்கள் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து
போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தியிடம் பல தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கணமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்படுவதற்கு முன்னாள், அதாவது பிப்ரவரி 18 அன்று நானும் கொமாண்டோ சலிந்துவும் மித்தனிய பிரதேசத்தில் தங்கியிருந்தோம். அதன்போது கெசல்பத்ர பத்மே என்பவர் எங்களை உடனடியாக கொழும்புக்கு செல்லுமாறு கூறினார். பின்னர் நானும் கொமாண்டோ சலிந்துவும் கொழும்புக்கு சென்றோம். இதனை அடுத்து நான் சட்டத்தரணி வேடத்தில் புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் சென்று கணமுல்ல சஞ்சீவ என்பவரை கொலை செய்ய உதவினேன் என இசாரா செவ்வந்தி போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். இசாரா செவ்வந்தியும் கொமாண்டோ சலிந்துவும் அருண விதான கமகே எனும் கச்சா என்பவரை கொலை செய்வதற்காக மித்தனியாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்பதை தற்போது போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இந்த கோணத்திலும் இசாரா செவ்வந்தியிடம் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன.